உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு சிவா, வக்கீல் கிட்ட பேசுனியா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். என்ன என்ன சொல்ற நீ? கோவில் நகையெல்லாம் யாரு மாத்தி வச்சதுன்னு தெரிஞ்சிருச்சுண்ணே. யாரு? அண்ணே, பார்வதி தானே. என்ன சொல்ற? பார்வதியா? அவ எதுக்கு இப்படிலாம் பண்ணா? அண்ணே, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுண்ணே. எனக்கு கௌரவம் மரியாதை எல்லாம் வேணும் தான் இப்படிலாம் பண்ணாலாம். நான் தான் எடுத்தேன். என் பொண்டாட்டியால தானே இப்ப நீங்க இங்க இருக்கீங்க. அண்ணே, இப்பவே இன்ஸ்பெக்டர்ட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேண்ணே. சிவா, நில்லு. வேண்டாம். யானை வேணான்னு சொல்றீங்க? எல்லா தப்பும் பண்ணது பார்வதி தானே. அப்புறம் நீங்க ஏன்னா இந்த மாதிரி தண்டனை எல்லாம் அனுபவிக்கணும்? இந்த விஷயம் யார் யாருக்கு தெரியும்? எனக்கும் அன்னிக்கும் மட்டும்தான். அப்போ இதை இப்படியே விட்டுரு. ஹலோ, கார்த்திக் ரைட்? என்னால நம்பவே முடியல. ஏன்? நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. சும்மா சொல்லாதீங்க கார்த்திக். உண்மையாதான் சொல்றேன். ஆமா, நீ நம்ம காலேஜ்லயா படிச்ச? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீங்க என்ன பார்த்ததில்ல, ஆனா நான் உங்களை பார்த்துட்டே தான் இருப்பேன். அப்பவே வந்து பேசிருக்கலாம்ல. அப்ப எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஆனா டெல்லியில இருக்கும் போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகமா தான் இருந்தது. அதான் கிளம்பி வந்துட்டேன். எங்க உன்னை பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நாள் உனக்காக வெயிட் பண்ணதுல தப்பே இல்லைன்னு உன்னை பார்க்கும்போது தெரியுது. இந்தா, இதப்படி. இதுல ஜுவல்லெல்லாம் இருக்கு. சாரி கார்த்திக், என்னால உனக்கு தான் கஷ்டம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ முன்னாடியே சொல்லிருந்தா நான் உனக்கு டைமண்ட் ஜுவல்ஸே வாங்கி கொடுத்திருப்பேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்போ ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனா போதும். இதுல இருக்கிறதெல்லாம் போதுமானு பாரு. யா, ஓகே. கார்த்திக், இதுவே ரொம்ப அதிகம். பரவாயில்ல, இருக்கட்டும். உன் அழகுக்கு இந்த நகையெல்லாம் கம்மிதான். ஓகே கார்த்திக், எனக்கு டைம் ஆகுது. நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும். நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்றேன். எங்கே வந்து திருப்பி கொடுத்துடுறேன். ஓகே, பொறுமையா வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. நான் கிளம்புறேன். பாய். பாய். ஹாய் மாயா. வாங்க மிஸ் தேவி. ஏதோ ப்ராப்ளம் இல்லையே? நோ இஷ்யூஸ். நீ சொன்ன மாதிரியே அவகிட்ட பேசி அப்படியே நகையை வாங்கிட்டேன். இந்தா. நான் சந்தேகப்பட்டது சரிதான். இதெல்லாம் கோவில் நகை தான். தேங்க்யூ சோ மச். எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க.
ஹே, எதுக்குடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க. இது ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். நீ உன் ஃபேமிலிக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. யூ ஆர் ரியலி கிரேட் மாயா. எப்படியாவது பெரியப்பாவை வெளியில கொண்டு வந்துடணும். அதுக்கு இந்த நகை போதும். அது மட்டும் இல்ல, நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். ஹே, ஓகே மாயா, நான் வெயிட் பண்றேன். நீ போயிட்டு வா. பாய். மாமா எங்க அப்படி சொல்றாரு? விஷயம் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அவர் உண்மையை சொல்லிருக்க வேண்டியதுதானே? ஏன்னா அவன் உன்ன மாதிரி இழிச்சவாயம் கிடையாது. போய் அவனெல்லாம் நம்பியிருக்க பத்தியா நீ? உன்னெல்லாம் சிவா, அந்த லிங்கம் வீட்டுக்கு போய் நகை இருக்கா இல்லையான்னு பாத்திருக்க வேண்டியதானே? அண்ணி, அவனே வீட்டுக்கு வந்து நகை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா நகையை வீட்டுல வச்சிருக்க மாட்டான்னு அர்த்தம். இப்ப என்ன செய்யறது சிவா? நியாயப்படி இதோ நீயும் அந்த லிங்கம் தான் ஜெயில இருக்கணும். போலீஸ்ல இவங்க செஞ்சதெல்லாம் போய் ஒத்துக்கணும். ஐயோ, எங்க என் மானமே போயிடுங்க. ஐயோ, உனக்கு மட்டும் தான் மானம் இருக்கா? ஆ? ஏய், என் அண்ணனோட கௌரவத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியாடி நீ? ஆ? ஐயோ, ஆனா என் அண்ணன் இப்ப கூட உனக்கு எதுவும் அவமானம் ஆயிரக்கூடாதுன்னு தாண்டி நினைக்கிறாரு. என்ன சிவா சொல்ற? ஆமா அண்ணி, ஸ்டேஷனுக்கு போய் அண்ணனை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? பார்வதி தான் நகையை எடுத்தான்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னாரு. அவ நம்ம வீட்டு பொண்ணுடா. அவளை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதனால நம்ம வீட்டு பொண்ண நாமளே விட்டு கொடுத்துட கூடாது. என் தம்பிய யாரும் தப்பா பேசிடக்கூடாது. இந்த பழி என் மேலேயே இருக்கட்டும். நல்ல மனுஷனை தண்டிச்சிட்டீங்களேடா. ஆத்தா, என்ன சொல்றீங்க? அந்த பெரிய மனுஷன் மாதிரி இங்க இருக்கிற நகையோ சுத்தமான தங்கடா. என்னப்பா இது? சாமி இப்படி குறி சொல்லுது. அந்த நகையை கொண்டு வாங்க. யோ, நீ போய் ஆசாரியை கொண்டு வா. ஐயா வர யோ, சொல்லிருந்தீங்களா? இந்த நகையை சோதிச்சு பார்த்து தங்கமா கவரிங்கான்னு சொல்லு. என்னையா? ஐயா இது சுத்த தங்கம்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.